தடவை வீட்ல வந்து காளான் வச்சுட்டு பிரியாணி செஞ்சுருக்கேன். இதுவரைக்கும் நான் காளான் குக் பண்ணதும் இல்ல, சாப்பிட்டதும் இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. அதான் ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர்ல முதல்ல என்னடா முதல்ல ஆமேனுக்கிட்ட உட்காந்து நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். இது கூடவே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது மட்டும் தான் எங்கள் வீட்ல இருந்தது. அதனால் இருந்த ஸ்பைசஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே சோம்பும் 2 பெரிய வெங்காயத்த நல்லா கட் பண்ணி வச்சிருந்தத உள்ள சேர்த்துட்டேன். இதோடவே வந்து 4 பச்சை மிளகாவ கீறி போட்டு உள்ள சேர்த்துருக்கேன். இத நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு எண்ணெயில வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி ஃபைனலா வந்து டேஸ்டியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 தக்காளி பழத்த சேர்த்துருக்கேன். என்னோட தக்காளி பழம் வந்து சுத்தமா புளிப்பே இல்ல. ஏன்னா பெங்களூர் தக்காளி. நாட்டு தக்காளினா நல்ல புளிப்பா இருக்கும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன். இப்ப நல்லா வெங்காயம், தக்காளிய வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி, வெங்காயம் வதங்கி வந்தப்போ, நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த பேஸ்ட்டோட அந்த ஸ்மெல் வந்து வெளில போனதும், நம்ம வத்தப்பொடி, மிளகா பொடிலாம் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா, கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், சாதாரண மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதோடவே நானே வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வீடியோ வேணா போய் பாருங்கள். பிரியாணி மசாலா தூள் எப்படி செய்யலான்னு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி உப்பு சேர்த்துருக்கேன். இதோடவே நான் நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருந்த மஷ்ரூமையும் உள்ளே சேர்த்துட்டேன். இது கூடவே கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் புதினா இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்மெல்லு. என்கிட்ட புதினா இல்லை, அதனால் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் மசாலாவோட கலந்து நல்லா வதக்கி பெரட்டி சுருட்டி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா, காளான்ல வந்து தண்ணி விடும். நம்ம தண்ணியே சேர்க்காட்டினாலும் காளான் தண்ணி விடும். இப்போது நான் தக்காளி பழம் புளிப்பு இல்லாதனால லெமன் வந்துட்டு லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். பார்த்தீங்களா, காளான் நல்லா தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா மசாலா எல்லாம் சுருக்கி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா, காளான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் தயிர் சேர்த்துருக்கேன். மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1/2 அன் ஹவராக நான் வந்து நனைய வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸ் 1 கிளாஸு. இதை வந்து இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ரைஸை உள்ளே சேர்த்துக்குவேன். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1:1.5, அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. தண்ணி நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா ரைஸ் வந்து நல்லா உதவியாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா சால்ட்டு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு விசிலில் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ப்ரெஷர்லாம் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி அடி பிடிக்கலை, நல்ல உதிரியாக குழையவும் இல்லை, நல்லா உதிரியாக வந்ததுக்கு நல்ல டேஸ்ட்டு, நல்ல வாசம். சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட முடியாத சமயங்களே இந்த மாதிரி மஷ்ரூம் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி நானும் செஞ்சு சாப்பிட்டேன். ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.